பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் பெருமானே வந்து சொல்லியிருக்கிறாரு. எல்லா உயிருக்குமே வந்து பிறப்பு ஒன்னா இருக்கும்போது நாயை மட்டும் தெருவில் இருந்து ஏன் அகற்றணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற வாதத்தை அந்த அம்மா எடுத்து வச்சாங்க. அதற்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அந்த மக்களே வந்து கேட்டாங்க, ஏமா எல்லாத்துக்குமே பிறப்பு ஒன்னாதான் இருக்குது அப்படின்னா கொசுவை மட்டும் ஏன் அடிக்கிறீங்க? கொசு வந்து கடிக்குது, அதனால வந்து அடிக்கிறோம். நாயும் கடிக்குது, நாயை வந்து அடிக்கிறோம் அல்லது விரட்டுறோம் அல்லது அரசாங்கமே பிடிச்சிட்டு போய் வேற எங்கேயாவது விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்றோம். கொசு வந்து கடிக்குது, அதனால நோய் தொற்றுகள் வந்து ஏற்படுது. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா போன்ற நோய் கிருமிகள் இந்த கொசுவின் மூலமா பரவுது. அதே மாதிரி தானே நாயின் மூலமா ரேபிஸ் நோய் வந்து பரவுது. உலகத்துல 100 பேரு ரேபிஸ் நோயால பாதிக்கப்பட்டு செத்து போறாங்க அப்படின்னா அதுல 36 பேரு இந்தியாவில் இருந்தே செத்து போறாங்க அப்படிங்கிறத புள்ளி வரப்படி சொல்றாங்க. இப்படி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம்லாம் எல்லாமே போலி வேஷமா தான் வந்து இருக்குது. ஏன்னா கொசுவும் ஒரு உயிர், எலியும் ஒரு உயிர், ஈயும் ஒரு உயிர், பாச்சானும் ஒரு உயிர், பல்லியும் ஒரு உயிர். அதை மட்டும் ஹிட் வச்சு ஏன் வந்து கொல்றீங்க? கொசுவும் கடிக்குது, நாயும் கடிக்குது. ஆனா கொசு கடிக்கிறதும் நாய் கடிக்கிறதும் ஒரே மாதிரி வீரியத்தை கொண்டிருக்குதா அப்படின்னு வந்து நாமளே வந்து கேட்டுக்கணும். அதனால இவர்களுடைய போலி மனிதாபிமானத்தை விட்டும் போலி மிருகதாபிமானத்தை விட்டும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவின் மூலமா நம்ம கேட்டுக்கிறோம்.